தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 11 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகளுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜா பெல்ஷாசாருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் சொன்னது. அப்போ சொல்லும்போது அந்த வார்த்தை கவனிங்க. உமது ராஜ்யத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ராஜ்யத்தில் எத்தனையோ ஜோசியர்கள் இருந்தார்கள், ஞானிகள் சாஸ்திரிகள் இருந்தார்கள். ஆனால் சொல்கிறா பாருங்க ராஜாத்தி, ஒரு மனுஷன். அந்த அளவுக்கு பாபிலோன் மாகாணத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற விசேஷமான ஒரு தேவ மனுஷன். அவர் கூட நல்குணங்களை, நல்ல ஜெபிக்கிறவர், நல்ல பரிசுத்தமானவர், கர்த்தருக்கு பிரியமானவர், நல்ல ஒரு தீர்க்கதரிசிங்க. இப்படி இத்தனை நற்குணங்கள். இந்த நற்குணங்கள் எல்லாம் இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தானியேல் 1:8. ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். இதோடைய அர்த்தம் என்ன? என்னானாலும் சரி, ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் ராஜாவோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், அல்லது அந்த மாகாணத்தின் பழக்க வழக்கங்களோடு நான் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், என்னுடைய தனித்தன்மையை நான் காத்துக்கொள்வேன் அப்படின்னு அவர் எடுத்த ஒரு தீர்மானம். அப்படி உலகத்தாரோடு உலகமாக நான் சமரசம் செய்து வாழ மாட்டேன்னு எடுத்த தீர்மானம் தான் இந்த அளவுக்கு தானியேலை தேவன் தேசத்தில் உயர்த்துவதற்கு காரணமாக இருந்ததுங்க. இந்த கேட்குற கர்த்தர் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் நாள் ஆக ஆக உலகத்தோடு திருச்சபை ஒத்து போகிற விஷயத்தில் மிகவும் நாம் பாதிக்கப்பட்டு விட்டோம். சபை உலகத்துக்குள்ளும் உலகம் சபைக்குள்ளும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு பொல்லாத காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தானியேல் போன்றவர்கள் வேணும் திருச்சபைக்கு. திருச்சபையில் இருக்கிறவர்கள் கர்த்தர் பிள்ளைகள் தானியேலின் வைராக்கியம், தானியேலின் உறுதி வேணுங்க. ஆகவே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் தனித்தன்மையை கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டு உலகத்துக்கு உப்பா வெளிச்சமாயிருங்க. தானியேலை பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.